இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னு நான் நினைக்கி நவராத்திரி கொலு ஆரம்பிச்சிச்சு. கொலு ஆரம்பிச்சிட்டாலே எல்லாத்துக்கும் வந்து நவராத்திரிக்கு வந்து ஒவ்வொரு நாளும் 9 நாளைக்கு என்ன பிரசாதம் செஞ்சு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால தான் இந்த ஒரு ஸ்பெஷல் வீடியோ. இந்த இப்போ நவராத்திரி ஃபர்ஸ்ட் டேக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஒரு 3 விதமான பிரசாதங்கள் வந்து செய்யலான் இருக்கேன். ஒன்று வந்து புளியாதரை, ஒரு இனிப்பு, ஒரு அல்வா, அதாவது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு ஒரு அல்வா, அதுக்கடுத்து வந்து ஒரு சுண்டல். எப்போதுமே நார்மலாக ஒரு சுண்டல் வந்து நவராத்திரினாலே ஒரு சுண்டல் வைப்போம். அந்த சுண்டலும் வந்து 3 பிரசாதமாக நான் செஞ்சு காட்ட போகிறேன். அந்த பிரசாதத்தை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ள வாங்க பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்டே ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடலாம். ஸ்வீட்டுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் அல்வா. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அளவெல்லாம் கரெக்டாக சொல்லிடுறேன். நான் வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணுற டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் கார்ன்ஃப்ளவர் மாவு. அளவுன்னு சொன்னோம்னா 200 கிராம் அளவு கிட்ட இருக்கும். 1 டம்ளர் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டம்ளர் சர்க்கரை, 3 டம்ளர் கிட்ட தண்ணியை வந்து நான் அளந்தே வச்சுட்டேன். இதோட ஒரு 6-7 டீஸ்பூன் கிட்ட நெய் தேவைப்படும். இதோட ஒரு கொஞ்சோண்டு கலர், இதோட முந்திரி பருப்பு, பிஸ்தா, நான் வந்து கொஞ்சம் இது எடுத்திருக்கேன், நம்ம பூசணி விதை எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளரி விதை இந்த மாதிரி எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், வால்நட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். பருப்பு வந்து நிறைய கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. இப்போ வந்து செய்கிறத பார்த்துடலாம். ஒரு 2 டம்ளர் அளவுக்கிட்ட எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை வந்து உள்ளே போடுறேன். தண்ணி வந்து நான் 3 டம்ளர் கிட்ட சொல்லியிருந்தேன். நான் இதில் வந்து 2 டம்ளர் தண்ணி அளவு வந்து இந்த சர்க்கரையில் ஊற்றிடுறேன். 1 டம்ளர் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைக்கிறதுக்கு இந்த இதுலேயே வச்சுக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு விட்டுட்டேன். இது நல்ல தண்ணி வந்து நல்ல சக்கரை தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து ஒரு பவுலில் வந்து உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நம்ம தண்ணி வந்து 3 டம்ளர் அளந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேயே தான் 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். இதில் 1 டம்ளர் ஊற்றி கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா தண்ணியாக அப்படி நல்லா பால் மாதிரி கலந்து வச்சுக்கணும். இது கலந்து ரெடியாக இருக்கட்டும். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். கொதிக்கும் போது 1 டீஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துட்றேன். ஏன்னு கேட்டோம்னா, நினைக்க இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கலக்கி ஊற்றும் போது அப்படியே கொஞ்சம் அடியில் பிடிச்ச மாதிரி இருக்கும். நெய்யை சேர்த்துட்டோம் அப்படின்னம்னா கொஞ்சம் பிடிக்காமல் வருங்கிறதுனால இப்போ இந்த மாவை வந்து நம்ம கலக்கி வச்சிட்டோம்னா 2ஆம் தரம் ஒரு கலந்து விட்டுட்டு ஊற்றுங்க, இல்லைன்னா அடியில் வந்து தங்கி இருக்கும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுருங்க. விட்டுட்டு கைவிடாமல் இப்படியே கலக்கிக்கிட்டே இருந்தோம்னா அன்னைக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா திக்காகி வரும். இந்த அளவுக்கு அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இந்த அளவு நல்லா திக்காயிரும். அதையும் கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கலாம். நான் வந்து இந்த ஃபுட் கலரை வந்து கொஞ்சமாக பவுட்ரு போட்டு அதை கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வந்து இந்த ஃபுட் கலர் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னம்னாலும் அந்த வெள்ளையாகவே அல்வாவை வந்து வெள்ளை கலரில் கூட நம்ம வச்சுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். இந்த அளவுக்கு இப்படி திக்காக வந்ததுக்கப்புறம், இந்த அளவு இப்படி வந்ததுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட இப்போ சேர்க்குறேன். இந்த நெய் வந்து நல்லா அப்படியே கிண்டி விடுவோம். வந்து ஒரே தரையாக 4-5-6 ஸ்பூனு நெய்யும் மொத்தமாக ஊற்றிட வேண்டாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறிக்கிட்டே இருந்தோம்னா அன்னைக்கு அப்போ கரெக்டான இது நல்லா உறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த நெய்யை வந்து வெளியில் விடும். அந்த அளவுக்கு நம்ம அந்த அல்வாவை வந்து செஞ்சு எடுக்கணும். இது நல்லா அப்படி நெய்யெல்லாம் உறிஞ்சி வரட்டும். நான் திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த நெய்யெல்லாம் உறிஞ்சிருச்சு. இப்போ திரும்பவும் 2 ஸ்பூன் கிட்ட நெய்யை விட்டுருக்கேன். விட்டுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன். அந்த 2 ஸ்பூன் நெய் ஊற்றும் போது நான் கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். இந்த பாருங்கள், இப்போ வந்து இதெல்லாம் நல்லா உறிஞ்சி வரணும். நம்ம வந்து மாவு திக்காயிட்டு அப்படின்னு வந்து உடனே அல்வாவை இறக்கிடக்கூடாது. இறக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த அல்வா என்ன ஆகும்னு நான் நினைக்கி கார்ன்ஃப்ளவரும் மாவு மாதிரி இருக்கும். நம்ம கேசரிலாம் சாப்பிட்ட போது சாஃப்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கிட்ட கெட்டி ஆனதுக்கப்புறமும் நெய்யை ஊற்றி கிண்டிட்டு அதுக்கப்புறம் அந்த நெய்யெல்லாம் கொஞ்சம் வெளியில் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கிண்டணும். அப்போ தான் அந்த அல்வாவுடைய பக்குவம் வரும். அல்வா வந்து நம்ம சவைக்கும் போது அப்படியே இழுக்கும் இல்லையா, ரப்பர் மாதிரி இப்படி இழுக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இதுக்கு வரணும்னா கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு ஒரு 20 நிமிஷம் கிட்ட நல்லா கிண்டி எடுக்கணும். நான் அந்த 2 ஸ்பூன் நெய்யும் நல்லா உருகி உள்ளே இழுத்துருச்சு.
திருப்பி வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். இதையும் நல்ல நெய்யை வந்து உள்ளே உறிஞ்சி வரட்டும். நம்ம அதில் ஒரு 6-7 ஸ்பூன் கிட்ட அளவுக்கிட்ட இந்த அளவு அல்வாவுக்கு சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா உறிஞ்சி வரட்டும். உறிஞ்சிட்டு திருப்பியும் அடுப்பில் இருக்கணும். இதுக்கு மேலே நெய் சேர்க்க தேவையில்லை. ஒரு 7 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்தாச்சு. இது வந்து இந்த நெய்யெல்லாம் உறிஞ்சி கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சுக்கிட்டே நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னு நினைக்கி அந்த நெய்யெல்லாம் வெளியில் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 20 நிமிஷம் கிட்ட நம்ம எல்லாமே போட்டதுக்கப்புறம் நெய்யெல்லாம் போட்டதுக்கப்புறமும் கூட நல்லா ஒரு 20 நிமிஷம் கிட்ட நல்லா அப்படியே கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன். அடுப்பை வந்து மீடியமாக வச்சு கொஞ்சம் ஏற்றி இறக்கி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இப்படி கொஞ்சோண்டு கரண்டியில் எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கிறத கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு கையில் எடுத்தோம் அப்படின்னம்னா ஆறி உருண்டு வரும். கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வந்து இதில் பருப்பெல்லாம் சேர்த்துடலாம். நீங்கள் வந்து நான் வந்து நெய்யாக சேர்த்தேன். நெய் வந்து ஒரு 7 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து நெய்யை மொத்தமாக உங்களுக்கு நெய் இப்போ வந்து பருப்பை உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்ருவோம். நம்ம நெய்யாக சேர்க்க விருப்பப்படலை அப்படின்னம்னா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனு நம்ம ரீஃபண்ட் ஆயில் கூட சேர்த்து கிண்டிக்கலாம். இப்போ இந்த பருப்பெல்லாம் கிண்டி விட்ருவோம். அப்புறம் 1 ஸ்பூன் கிட்ட ஒரு சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் போட்டுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி விட்ருவோம். பாருங்கள், இந்த கரண்டியில் எடுத்து வச்சிருந்த அல்வாவை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் லேசாக உருட்டி பார்த்தோம்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா அல்வா பக்குவத்துக்கு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அப்போ போல் கொஞ்சம் நேரத்துக்கு முந்தையே நம்ம தெரியலை அப்படின்னம்னா இந்த மாதிரி எடுத்து ஆற வச்சுட்டு கை வைங்க. சும்மா டக்குன்னு வச்சிங்கன்னா கையில் அப்படியே ஒட்டிக்கிடும். இந்த மாதிரி இருக்கணும் அல்வா. இந்த அமுக்கணும்னா இந்த அல்வா ஸ்டேஜுக்கு இருந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அல்வா ரெடி. இப்போ இந்த ட்ரேயில் வந்து நெய்யை தடவிட்டு வச்சுருக்கேன். அந்த தட்டில் வந்து அப்படியே அந்த அல்வாவை வந்து உள்ளே சேர்த்தேன். இந்த அல்வாவை வந்து இப்படி கரெக்டாக நல்ல லெவல் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னோம்னு நினைக்கி அது பாட்டில் கொஞ்சம் நேரம் ஆறணும். இப்போ ஸ்லைஸ் போட்டு எடுக்க முடியும். நம்ம ஸ்லைஸ் போட வேண்டாம் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து பிளேட்டில் அப்படியே எடுத்து கூட வச்சு நல்லா சுட சுட சாப்பிட்றா இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஆற வச்சுட்டு ஒரு வாரம் வச்சு கூட நம்ம அந்த அல்வாவை சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து அடுத்தாப்பில் புளியோதரை செய்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு புளி சாதம் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி எலுமிச்சம்பழம் அளவு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நல்லா தண்ணியை விட்டு நல்லா இப்படி பிச்சு விட்டு நல்லா ஊற வச்சுருவோம். நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் புளி காய்ச்சல் வந்து செஞ்சு வைக்க போகிறேன். கொஞ்சம் நம்ம தேவையானதை கிளறிக்கிட்டு மிச்சத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னோம்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ கிளறிக்கலாம். அதனால் கொஞ்சம் கூடுதலாகவே புளி சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான பொருளை வந்து சொல்லிடுறேன். இந்த புளி சாதத்துக்கு வந்து 4 ஸ்பூன் கிட்ட மல்லி, 4 ஸ்பூன் எள்ளு, கருப்பு எல்லாம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது 2 சம அளவு எடுக்கணும். கடலைப்பருப்பு இதில் பாதியாக எடுக்கணும். ஒரு 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நம்ம வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும். 8 to 10 மிளகாய் வரைக்கும் இந்த இதுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 8 மிளகாய் கிட்ட எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா குழம்பு தாளிக்கும் போது பவுடர் போக்கனாலும் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக தான் வெந்தயம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலையாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா வறுக்கும் போது சட்டியில் போட்டு நல்லாவே வறுத்து எடுத்துடலாம். சட்டி வந்து சூடாயிட்டு அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிவிட்டேன். நான் மல்லியை சேர்த்துட்றேன். எடுத்துருவோம். நல்ல வாசனை வரும். அந்த அளவுக்கு வறுக்கணும். மல்லி வந்து இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே நான் அந்த பக்கத்துலேயே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். அந்த பிளேட்டில் வந்து உள்ளே கொட்டிடுறேன். உள்ளே சேர்த்துடலாம். கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வரட்டும். இந்த கடலைப்பருப்பும் இந்த அளவுக்கு செவந்தோடனே இதையும் மல்லியோடையே சேர்த்துருவோம். எள்ளை வந்து சேர்த்து எள்ளு வந்து நல்ல படப்படன்னு பொரிஞ்சு வரும். அந்த மீடியமாக அடுப்பை வச்சுட்டு ரொம்ப கருக விட்டுட்டோம் அப்படின்னம்னா கசப்பு எடுத்துரும். அதனால் லைட்டாக பொரியவும் ஆஃப் பண்ணிடணும். இந்த எள்ளும் இந்த அளவுக்கு சடசடன்னு பொரிஞ்சவுடனே அதை வந்து அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிடுவோம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். நான் கட்டி பெருங்காயத்தை வந்து ஃபஸ்ட்டு போட்டுடுறேன். போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா இப்படி திருப்பி திருப்பி கொடுத்தோம்னா நல்லா பொரிஞ்சு வந்தா தான் பவுடர் ஆகும். இதோட ஒரு 8 காஞ்ச மிளகாயும் உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்து விட்ருவோம். இதோட அப்படியே கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துருவோம். 1/4 டீஸ்பூன் கிட்ட வெந்தயம் வச்சுருந்தேன். அதை நல்லா செவந்து வரட்டும். வெந்தயமும் நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். எல்லாத்தையுமே வறுத்தாச்சு. அந்த பிளேட்லேயே கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். தாளிக்கிறதுக்கு
ஒரு 8 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். கிராம் கணக்கு சொன்னால் ஒரு 50 கிராம் கிட்ட அளவு கிட்ட இருக்கும். நான் கடுகு உளுத்தம்பருப்பு 2 உருளை சேர்த்து வச்சுருக்கேன். அதை போட்டுறேன். அது நல்லா வெடித்து வரட்டும். கடலைப்பருப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட கடலைப்பருப்பு சேர்த்துட்றேன். வறுத்த வேர்க்கடலையாக தான் நான் எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்த உடனே ஒரு 4 காஞ்ச மிளகாயும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் உள்ளே சேர்த்துட்றேன். நான் வந்து இந்த புளி வந்து நான் ஒரு 2 எலுமிச்சம்பழம் சைஸ் வரைக்கும் நான் புளி ஊற வச்சுருந்தேன். இதை வந்து ஒரு 4-5 தடவை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி நல்லா எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி சேர்த்துறேன். நான் ஏற்கனவே சாதத்துக்கு வந்து நான் உப்பு போட்டு தான் வடித்து வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு தகுந்த உப்பு தான் சேர்க்குறேன். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு இந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதித்து கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் திக்காகி வரணும். அதுக்கப்புறம் தான் இந்த பொடியை வந்து சேர்க்கணும். பொடி வந்து நான் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இந்த எள்ளு இது எல்லாத்தையும் வறுத்தது எல்லாத்தையுமே இந்த அரைச்சி வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்து வரட்டும். அப்புறம் வந்துட்டு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஒரு 8 ஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் ஊற்றி நல்லா தாளித்து விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 5-6 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரே நல்லெண்ணெயிலேயே செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நல்லெண்ணெயில் உள்ள லைட்டாக ஒரு கசப்பு வரும். நிறைய நல்லெண்ணெய் ஊற்றும் போது அந்த ஸ்மெல் வந்து பயங்கரமாக ஆயிரும். அப்போ டேஸ்ட் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு திகட்டிகிட்டு இருக்கும். அதனால் கடலெண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு இறக்கும் போது நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா அந்த நல்லெண்ணெயோட வாசனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த பொடி எல்லாத்தையுமே நான் வந்து உள்ளே சேர்த்துட்டேன். நான் சேர்க்கும் போது வீடியோவை ஆன் பண்ண மறந்துட்டேன். அதனால் லாஸ்ட்டாக தான் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு இந்த பொடி சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும். இந்த பொடி வந்து நான் இந்த குழம்புக்கு தக்கதுன்னா கரெக்டான அளவுக்கு தான் நான் பொடி செஞ்சுருந்தேன். எல்லாத்தையுமே நான் உள்ளே சேர்த்துட்டேன். இது நல்லா இப்படி கொதிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சைஸ் அளவுக்கு இந்த வெல்லத்தை வந்து உள்ளே சேர்த்துறேன். நல்ல பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெல்லம் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். வெல்லம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் அந்த வெல்லமும் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து ஒரு 3-4 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெயை வந்து சேர்த்துருவோம். இதை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இந்த நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக 1 நிமிஷம் கிட்ட கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும். இந்த நல்லெண்ணெய் சேர்த்த உடனே இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா தெளிஞ்சு மேலே வந்து மிதந்து வரும். இப்போ வந்து நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம புளிக்காய்ச்சல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சாதம் வந்து நமக்கு தேவையான சாதத்தை வந்து கிளறி எடுத்துக்கிட்டோம். இந்த புளிக்காய்ச்சலை வந்து அடுப்பு விட்டு கீழே இறக்கி வச்சுட்டேன். நான் சாதம் வந்து தேவையான சாதத்தை வந்து கிளறதுக்கு நல்லா ஒரு கிண்ணத்தில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை சேர்த்து நல்லா ஆற வச்சுருக்கேன். இந்த நம்ம புளிக்காய்ச்சல் வந்து நிறைய செஞ்சுருக்கிறதுனால நான் கொஞ்சத்தை வந்து எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் கிளறிக்கிட போகிறேன். இது வந்து ஒரு வாரம் ஒரு 20 நாள் 30 நாள் வரைக்கும் வச்சு கூட நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுறப்ப கிளறிக்கலாம். ஒன்றும் கெட்டு போகாது. இப்போ வந்து நான் கொஞ்சத்தை எடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கலாம். இப்போ அந்த சாதத்தை போட்டுட்டு நல்லா அந்த குழம்போட நல்லா கலந்து விட்டுருவோம். குழம்பு வந்து நல்லா தளர இருக்கிற மாதிரி கலக்கணும். ரொம்ப விரையாக குழம்பை வந்து லைட்டாக போட்டு கலக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கி வந்து அந்த அளவுக்கு ஊறி வராது. அப்போ சாதத்தில் அந்த புளி காரம் உப்பு உரைப்பு ஏறாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கூடுதலாக போட்டு கிளறி வைக்கும்போது அப்போ ஊறி கொஞ்சம் நேரம் ஆகும்போது கரெக்டான ஒரு லெவலில் வரும். இப்போ கலக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே அந்த குழம்பு சதன்னு இருக்கிற மாதிரி தான் கிளறி வைக்கணும். இந்த மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். இந்த கிளறியாச்சு. இந்த புளி சாதமும் ரெடி. இப்போ அந்த அல்வாவும் நல்லா ஆறி நல்லா செட் ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிக்கிறேன். அப்படி வச்சிட்டோம்னா இந்த வந்துருச்சு பாருங்க. கரெக்டாக நம்ம வந்து கத்தியை வச்சு நமக்கு என்ன ஷேப்பில் வரணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நல்லா ஈஸியாகவே கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாகவே வரும். இப்போ இந்த ஷேப்பில் கட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வீட்டுக்கு கட் பண்ணுறேன்.
பாருங்க இந்த மாதிரி அல்வாவை வந்து கட் பண்ணி எடுத்தோம்னா நல்லா ஷார்ப்பான கத்தியை வச்சு கட் பண்ணோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி அல்வா ஷேப்பு கரெக்டாக வரும். இந்த மாதிரி துண்டு வந்து கரெக்டான இதில் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு அல்வாவும் செஞ்சு எடுத்துக்கலாம். அல்வாவும் ரெடி, நம்ம புளியாதரையும் ரெடி. அதுக்கு அடுத்தாப்புல வந்து நம்ம சுண்டல் பார்ப்போம். சுண்டலை வந்து எப்படி தாளிக்கலாங்கிறத பார்ப்போம். வந்து நான் அந்த சுண்டலை வந்து நல்லா வேக வச்சுட்டேன். ஒரு நைட்டு ஃபுல்லாகவே ஊற வச்சுருந்தேன். ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 6-7 விசில் கிட்ட வச்சு உப்பு போட்டுட்டு வேக வச்சு இறக்கிட்டேன். இப்போ வந்து தாளிக்கிறத பார்ப்போம் சுண்டலை. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். நான் கடுகு உளுந்து ரெண்டையும் சேர்த்து தான் வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். அது நல்லா வெடித்து வரட்டும். இந்த மாதிரி வெடித்த உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 2 காஞ்ச மிளகாய் அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். சும்மா பெருங்காயத்தூள் அப்படி ஒரு பெரட்டிட்டு நம்ம அப்படியே அந்த வேக வச்ச சுண்டலை வந்து உள்ளே கொட்டிடுவோம். இப்போ இந்த சுண்டல் வந்து மிளகா கிள்ளி போட்டு தாளிச்சாச்சு. இது எப்போதுமே எல்லார் வீட்லேயும் செய்கிற ஒரு சுண்டல் ரெசிபி தான். இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து கொஞ்சம் லேட்டாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா, நம்ம வந்து அதாவது கூட்டுக்கட்டு டைமில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா தேங்காய் சுண்டல் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கெட்டு போகாது. அதனால நான் இப்போ கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணுறேன். நான் கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு தான் நான் தேங்காய் போட போகிறேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்ட அன்னைக்கு அந்த இதுக்கும் நம்ம தேங்காய் துருவி போட்டு நம்ம வந்து வர்றவங்களுக்கு கொடுத்துக்கலாம். ரொம்ப நேரமாக நீங்கள் தேங்காய் போட்டு வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த சுண்டல் வந்து சீக்கிரத்தில் கெட்டு போயிடும். இப்போ வந்து தேங்காய் துருவலை வந்து உள்ளே சேர்த்துறேன். நம்ம தேங்காய் துருவல் எவ்வளோ தேவையோ அதை வந்து சேர்த்துக்கிட்டு அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன். கிளறி விட்டால் சுண்டல் வந்து ரெடி. சரி, பிரசாதம் வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது வந்து செஞ்சு காட்டுறேன். இந்த நவராத்திரிக்கு வந்து 9 நாளைக்கும் 9 வீடியோ வந்து நான் போடலான்ட்டு இருக்கேன். இது வந்து டெய்லி வந்து பார்த்து நீங்களும் எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால நான் வந்து டெய்லி வந்து 9 நாளைக்கும் 9 பிரசாதங்கள் செஞ்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி வந்து நம்ம செஞ்சதை வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு அல்வா செஞ்சோம், புளியாதரை, நம்ம ஒரு சுண்டல் ஒன்று தாளித்தோம். சுண்டலும் வந்து நிறைய வெரைட்டியாக தாளிக்கலாம். வந்து அந்த கொண்டக்கடலை சுண்டல்லையே நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் போட்டு செய்யலாம். அதையும் ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். இன்னொரு தடவை வந்து நம்ம வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையுமே அரைச்சி போட்டு அதையும் ஒரு செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஒரு சுண்டலும் செய்யலாம். இன்றைக்கி வந்து நம்ம எப்போதும் நார்மலாக செய்கிற ஒரு சுண்டலை வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். அது மாதிரி அல்வா வந்து நான் வந்து லைட்டான ஒரு இனிப்பு தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இனிப்பு நிறைய தேவை அப்படிங்கும்போது நான் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளருங்கிற கணக்கில் நான் போட்டிருக்கேன். இனிப்பு ஜாஸ்தி வேணும் அப்படிங்கிறவங்க 2.5 டம்ளர் இல்லை 3 டம்ளர் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நான் செய்கிற இனிப்பு வந்து லைட்டான ஒரு இனிப்பாக தான் இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.